நெல்லை மாவட்டம் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனையில் முறையாக சிகிச்சை அளிக்காததே பச்சிளம் குழந்தை உயிரிழப்பிற்கு காரணம் என ராணுவ வீரரின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மானூர் பகுதியை சேர்ந்த ராணுவ வீரரான அலெக்ஸ் பாண்டியன் ராஜஸ்தான் மாநிலத்தில் பணியாற்றி வருகிறார். அவரது மனைவி சுமதி தேவிக்கு நெல்லை அரசு மருத்துவமனையில் குழந்தை பிறந்துள்ளது. குழந்தை பிறந்து 45 நாட்கள் ஆன நிலையில் அங்கன்வாடியில் நேற்று தடுப்பூசி போட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் இன்று காலை குழந்தையின் மூக்கில் இருந்து ரத்தம் வந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்த குழந்தையின் தாயார் போலீசில் அவசர எண்ணில் தொடர்பு கொண்டு உதவி கோரியுள்ளார். போலீசாரின் அறிவுறுத்தலின்படி கண்டியப்பேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த நிலையில் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த குழந்தையின் பெற்றோர், உறவினர்கள் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனையில் குழந்தைக்கு சரிவர சிகிச்சை அளிக்காததே காரணம் என குற்றம் சாட்டியுள்ளனர்.